everyone. Hi everyone. எல்லாரும் வந்து சேஃப் அண்ட் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஹோம் டூர் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணல. கொஞ்சம் திங்ஸ் இப்போ தான் கொஞ்சமாக ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி கிச்சன் வந்து அரைகுறையாக காமிச்சோமோ அதே மாதிரி தான் வீடும் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் மீன்ஸ் டைனிங் டேபிள் அந்த டைனிங் பார்ட் இல்லாமல் அதெல்லாம் இன்னும் வாங்கல. கொஞ்சமாக அதெல்லாம் இல்லாமல் சில இதுகள் இருக்குது. ஸோ எங்களோட இதை வந்து நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். எங்களோட ஹோம் டூர், அதாவது ஹோம் எப்படி இருக்குது அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். வாங்க போகலாம், வீட்டுக்குள்ளே போகலாம். இது வந்து என்ட்ரன்ஸு. உங்களுக்கு லாஸ்ட்டு நாங்கள் பால் காய்ச்சி வீடியோவிலே காமிச்சிருப்போம். இப்போ வந்து நான் வீடு காமிக்க போகிறேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கேமராமேன், இன்னைக்கு கேமரா பிடிக்க வச்சாச்சு. ஸோ இது வந்து ஒரு க்யூட்டான ஒரு இடம். இது இங்கே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஸாக இருக்கும். இங்கே கார்டன்லாம் வைக்கிறாங்க. எங்களோட ஹவுஸ் ஓனர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கார்டனிங்லாம் வைக்கிறாங்க அழகாக. இங்கே வந்து வாழை மரம் இந்த மாதிரி வேலைகள் வந்து இதுதான் வந்து எங்களோட வீட்டோட என்ட்ரன்ஸு கதவு. ஆனால் இங்கேருந்து நின்று தான் நான் சொன்ன மாதிரி நல்லா காற்று அடிக்கும். கதவுக்கு முன்னால் ஒரு கிரில்ல போட்டிருக்கோம். எந்த யாராவது வரக்கூடா அப்படின்னு சொல்லி வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது. அதனால இந்த கிரில்ல போட்டிருக்கிறோம். இந்த கிரில்ல ஓப்பன் பண்ணி தான் வரணும். இந்த டோர் ஓப்பன் பண்ணணும். எல்லார் வீட்லேயும் அப்படிதான், கிரில் ஓப்பன் பண்ணி தான் டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. அது வந்து டோருக்கு வீட்டுக்கு சேஃப்டி. இப்போ நீங்கள் வாங்க. வீட்டுக்குள்ள என்டர் ஆகி வரும்போது வீடு. ஸோ இப்படியே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால். சுற்றி இப்படி ஜாலியாக விளையாடுக்கலாம், எதுவும் இல்லை. ஸோ இது வந்து நம்ம சோஃபா இப்போ நம்ம வாங்கி போட்டது. அது அப்படிதான் எங்கள் ஹஸ்பண்ட் படுத்து தூங்கினாருன்னா அந்த தவானிலாம் அங்கே மேலே இருக்கும். ஸோ இது ஒரு நார்மலாக காஃபி டேபிள் மாதிரி வைக்காது. பட் இதுக்குமே கவர்லாம் எதுவும் போடல. இங்கே வந்து ஒரு 3 சீட்டர். ஸோ இதில் வந்து நானும் என்னோட கணவர். அப்போ இன்னும் மிச்சம் 2 சீட்டர் வந்து இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, இன்னும் வரல? அது இப்போ ரெக்யர்மெண்ட் இல்லை, ஆர்டர் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து கொஞ்சம் ஒரு நெக்ஸ்ட் மந்த் அந்த மாதிரி வரும். பட் இது வந்து இமீடியட்டாக அவைலபிளாக இருந்தது. அது வந்து நாங்கள் இதை எடுத்துட்டோம். ஸோ இதோட 2 சேர்ஸ் வந்து வரும், ஃப்யூச்சரில் வரும். அது வரும்போது நாங்கள் உங்களுக்கு அப்போ ஒரு ஹோம் டூர் கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஒரு ரூம். இந்த ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து கெஸ்ட் இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காரு. அதாவது இளங்கோ என்னோட ஹஸ்பண்டோட தம்பி வந்திருந்தாங்க இல்லையா, தம்பியில் மச்சான், அவங்களோட மச்சான். அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்தாரு. ஸோ ட்ரீட்மெண்ட் முடிச்சு தூங்கிட்டு இருக்காரு. ஸோ அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ அது ஒரு ரூம், சின்னதாக ஒரு ரூம், கெஸ்ட் ரூம் மாதிரி நாங்கள் அங்கே வச்சுருக்கோம். ஆக்சுவலி இந்த ஃப்ளவர் வாஷ்லாம் வந்து அன்னைக்கு எடுத்துகிட்டு வந்தது. ஆக்சுவலி ஃப்ளவர்ஸ் எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒருத்தவங்களோட பே வந்து காலி பண்ணும். அப்போ வந்து இருந்த ஃப்ளவர்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதுக்கெலாம் வந்து இன்னும் வந்து ஃப்ளவர் பாட்ஸ் வாங்கலை. ஸோ இந்த ஃப்ளவர் பாட்ஸ்லாம் வாங்கி இதெல்லாம் செட் பண்ணணும். இது எங்கள் 2 பேரோட ஃபோட்டோ. இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து பூஜை ரூம். இதுதான் எங்களோட பூசை அறை, பூஜை அறை. நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் சாமி அறை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இதுக்கு ஸ்க்ரீன் போடணும். அதுக்கு முன்னால் தான் நாங்கள் இப்போ ஒரு கடவுள் படங்களும் இதில் வச்சு கொண்டிருக்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா முருகன், பிள்ளையார், பெருமாள், சிவன், கௌதம புத்தர் அவரையும் வச்சிருக்கிறோம். இன்னும் வாங்கணும், இன்னும் நிறைய வாங்கணும். அப்போ இதுக்கு பிறகு ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்டான ஹவுஸ் டூர்னு சொல்லுங்கள். கொஞ்சம் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஒரு டெம்பரரியான ஹவுஸ் டூர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்ன வாஷிங் மிஷின் இருக்குது. இது வந்து வாஷிங் மிஷின் வேணும். அதுக்கப்புறம் ஆக்சுவல் வந்து கிச்சனுக்கு வந்து இது ஒரு கர்டன் ஒன்று இல்லை, அமேசானில் ஆர்டர் பண்ணி நாங்கள் வாங்கணும். அதனால இது ஒன்று. அப்படியே வந்தீங்கன்னா இதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் எங்களோட கிச்சன், நாங்கள் என்னென்ன சமைக்கிறது குவா எல்லாத்துக்கும் இந்த ரூம் தான். இது வந்து நான் தான் குக் பண்ணிட்டேன். இல்லை அது பிரச்சனை இல்லை, அப்படியே இருக்குது. சமைச்ச மாதிரியே அப்படியே இருக்குது, ஒன்றுமே நான் பண்ணலை. இது ஒருக்கா நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இது ஏற்கனவே நாங்கள் காட்டியிருக்கிறோம். இருந்தாலும் இது ஒரு சின்னதாக ஒரு இதில் வந்து அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலி துடைக்கிறதுக்கு ரெடியாக வரேன், இதை முடிச்சுட்டு துடைக்கிறதுக்கு. கிச்சன் அப்படியே பின்னாடி ஒரு கதவு இருக்குது. பின்னாடி வந்து நாங்கள் வந்தோன்னு பார்த்துக்கோங்க. இது ரொம்ப நல்லா காற்று வரும். கிச்சனுக்கு வந்து ஒரு குட் வென்டிலேஷன்னு சொல்லலாம், நல்லாயிருக்கும். இங்கேயும் வந்து நிறைய செடிலாம் நட போடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் வச்சுருக்காங்க. என்னோட காலேஜில் அந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாரும் வந்துட்டு முடிச்சுட்டாங்களே, அப்படிங்க கூப்பிட்டு நான் போகல. நீங்கள் வந்ததுலேருந்தே கூப்பிட்டு தான் இருக்காங்க அவங்க. வாங்க நான் கிரிக்கெட் பிளேயர் வாங்க போகிறேன். இன்றைக்கும் கூப்பிட்டாங்க போகல, அப்புறம் என்ன போகிறேன்னு சொல்கிறீங்க. இது வந்து எங்களோட ரூம்.
ரூமுக்கு போகும். இப்போ நாங்கள் வாங்க உள்ள போவோம். இதில் வந்து அம்மனை உள்ள போறாவு. இதுல வந்து நீங்க இப்போ நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதில் என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு பெட் இருக்கு, ப்ளஸ் என்னோட ஒர்க்கிங் டேபிள். இங்கே தான் வந்து நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா இங்கே இருந்து தான் வந்து ஒர்க் பண்ணுவேன். பட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து இன்டெலிஜென்ட்டாக ஒரு வேலை பண்ணியிருக்காரு. இங்கே ஃபேன் போடுங்க அப்படின்னா அங்கே போட்டு வச்சிருக்காரு ஏசி பக்கத்தில் ஃபேன். அதாவது நான் இன்டெலிஜென்ட்டா பண்ணல, இந்த வீடு கட்டுனவங்க இன்டெலிஜென்ட்டா பண்ணுங்க. இங்கேயும் ஒரு யூனிட் வச்சிருக்காங்க. அந்த யூனிட் வந்து ஃபேனுக்குரியது இல்லையா, அது வந்து லைட்டுக்குரியதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் எங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் அந்த செல்ஃபில் மடிச்சு வச்சுருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து ரெண்டல் ஹவுஸ் இன்னும் வந்து கபர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பண்ணலை. கபர்டு இல்லை, நாங்கள் நார்மலாக வச்சுருக்கோம். எனவே இது டெம்பரவரி தான், கொஞ்ச நாள் தான் இந்த வீட்டில் இருக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து கபர்ட் ஒர்க்லாம் பண்ண முடியாது. ஸோ இருக்கிற வீட்டை நீட்டாக வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் மூட்டு ஓன் ஹவுஸ்க்கு போயிடுவோம். ஸோ அதனால வந்து கொஞ்சம் டெம்பரரியாக அந்த வீடு இப்படி வச்சுருக்கோம். ஸோ இது இப்போ வாங்கின ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான். ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து சொல்ல தேவையில்லை. ஸோ இது டெம்பரரியாக வாங்கியிருக்கோம் நாங்கள். எதுக்கும் எப்படினாலும் யூஸ் ஆகும் அப்படின்னு. இது வந்து இப்படி திறந்துக்கலாம். உள்ள வந்து ஸ்டோரேஜ் உள்ள காமிக்கலாம். ஸோ அதுதான். இது வந்து இன்னைக்கு நான் அமேசானில் ஆர்டர் பண்ணேன். அப்படியே இதையும் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம் என்னன்னு சொல்லிட்டு. என்னது எனக்கு தெரியாம ஆர்டர் பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு தெரியாம ஆர்டர் பண்ணலாம். இல்லைங்க, அது அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதமா? ஓகே, இருங்க. வல்லவனுக்கு வாவ். ஆக்சுவலி நான் ஒரு டெக்கர் ஐட்டம் தான் வாங்கினேன். ஆக்சுவலி இது நம்ம பெட்ரூமில் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். இது வந்து என்னது 2 இருக்கு? 3 இருக்கு. இது வந்து பிளாசம் ஆஃப் ஃப்ளவர்ஸ் லைக் இப்படி இருக்கும். இப்படி வரும். ஸோ இது வந்து நம்ம ஸ்டிக் பண்ணணும் எங்கேயாவது அழகாக ஒரு இடத்துல. இப்பொழுதே ஒட்டுவேன் என்று இப்போவே இதை நான் இங்கே ஒட்டிடுவேன்னு சொல்லிட்டு அந்த சோஃபாக்கு மேலே கரெக்டாக ஒட்டிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் அந்த பிக். அந்த இது நல்லா இருந்தது கொஞ்சம் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டாக. வந்து நீங்கள் எங்களோட ஹவுஸ் டூர் வீடியோ வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நான் கதைச்சதே என்ஜாய் பண்ணிருக்கீங்க. அதான் இவ்வளோதான் எங்களோட ஹவுஸ். ஒரு சின்ன குட்டியான ஒரு ஹவுஸ், 2 ரூம், ஹால், கிச்சன், அவ்வளோதான். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நம்ம எங்களோட ட்ரீம் ஹவுஸ் கட்டுவோம். ஸோ அந்த ட்ரீம் ஹவுஸ் அது வந்து பிரம்மாண்டமாக இருக்கு. அந்த ட்ரீம் ஹவுஸ் பிரம்மாண்டமாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் எங்களோட டேஸ்ட்டுக்கு வந்து அதை நாங்கள் வந்து கட்டுவோம். ஸோ அது உங்க கூட நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். ஸோ இது எல்லா வியூவர்ஸும் வந்து எங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணதால இந்த ப்ரீ ஆர்கனைஸ்டு இல்லை ஆர்கனைஸ்டே பண்ணலை, இன்னும் பண்ணி கொண்டிருக்கும் போது உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறோம். அவ்வளோதான். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு ஃபுல்லாக இதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டோம். இன்னும் கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்குது, அது மட்டும் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹவுஸ் டூர் காமிக்கிறோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, எங்களோட சேனலை பார்த்துட்டே இருங்க. ஓகே மக்களே, நீங்கள் வந்து உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். அண்ட் தென் பை ஃபார் யூ. பை.